வருவோம். கர்த்தருடைய ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஓய்வு நாள் காலை வேளையில தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். 32வது வாலிபர் பண்டிகையாக அனுசரிக்கப்படுகின்ற இந்த மகிழ்ச்சியான நாளிலே இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தை சொல்வதற்கும் கிருபையளித்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த போதகர் ஐயா அவர்களுக்கும், சபை ஊழியர் அண்ணன் அவர்களுக்கும் 2 பேருக்கும், மற்றும் திருச்சபையின் மூப்பர்கள் பெரியவர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இது காலை ஆராதனையாக இருப்பதனால வாலிபர்களுக்கு என்று மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கிற யாவருக்கும் பிரயோஜனமாக ஒரு முக்கியமான காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைபடுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு வீசை தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லோருடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். ஒரு தேவனுடைய மனுஷர் சொல்லுகிறார், A Christian life is not a 100 meter or 200 meter sprint, it's a marathon அப்படின்னு சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு குறுகிய தூரத்தை வேகமாக ஓடி முடிக்கின்ற ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல. இது ஒரு நெடு தூரத்தை நிதானமாக, கவனமாக, பொறுமையோடு கடைசி வரைக்கு நிலைத்து நின்று ஓடி வெற்றி பெறுகின்ற ஒரு மாரத்தான் ரேஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பொதுவாக எந்த ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கொண்டாலும் 2 காரியம் அதில் மிகவும் முக்கியமானவைகள். ஒன்று ஸ்டார்ட், 1 2 3 அப்படின்னு சொல்லி பிஸ்டல் ஃபயர் பண்ண உடனே பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டும். 2வதாக ஸ்டார்ட் பண்ண உடனே இமீடியட்டாக ஒன் ஹாஸ் டு கெயின் தி மொமெண்டம் அண்ட் ஸ்பீடு. என்னது? ஸ்டார்ட் அண்ட் ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி ரேஸ். அது போல மாரத்தான் என்று அழைக்கப்படுகிற இந்த ஓட்டத்திலேயும் ஸ்டார்ட்டும் ஸ்பீடும் முக்கியமாக காணப்பட்டாலும் இதைவிட முக்கியமானது கடைசி வரைக்கு நிலைத்து நின்று ஓடுவது. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் தொடர்ச்சியாக ஓடி 42 கிலோமீட்டர் கவர் பண்ணக்கூடிய ஆற்றலும் திறனும் வலிமையும் ஒரு மனிதனிடத்தில் இல்லாவிட்டால் நிச்சயமாக அவன் ஒரு மாரத்தான் ரேஸை ஓட முடியாது. இட்ஸ் நாட் எவரிபடிஸ் கப் ஆஃப் டீ. மாரத்தான் ரேஸை ஓடுகிறவர்கள் எல்லாருமே அந்த ஓட்டத்தை முடித்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. 2019 நடந்த லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல கிட்டத்தட்ட 43,000 பேர் மாரத்தான் ஓடினார்கள். இதுல அநேகர் இந்த ஓட்டத்தை முடிக்கவே இல்லை. வழியிலே களைத்து போய் நின்று விட்டார்கள். அவருடைய கால்களிலே கிராம்ப் வந்து விட்டது. ஒரு சிலர் தவறி கீழே விழுந்து காயமடைந்தார்கள். ஒரு சிலர் வழி தவறி போய்விட்டார்கள். So most of them did not finish this race. நம்ம நாட்டை பத்தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நாட்டில் போலீஸ் வேலைக்கு சேர்வதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவாகிய 5 கிலோமீட்டர் 25 நிமிஷம் அதே நம்மால் ஓடி முடிக்க மாட்டான் ஒழுங்கா. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணி கொண்டிருக்க வாலிபன் மாரடைப்பினால் மரித்து போய்விட்டார்களே செய்தி அநேகம் நாம் படிக்கிறோம். That is the fitness level of our youngsters today. They feel that they are fit, but in reality they are not fit. So ஒரு மாரத்தான் ஓடுவதற்கு சரியான பிசிக்கல் ட்ரைனிங்கோடு கூட என்னால் கடைசி வரைக்கும் நிலைத்து நின்று ஓட முடியும் என்கின்ற ஒரு ஆற்றல் இருந்தால் மட்டுமே ஓட முடியும். So it is a very difficult task. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கை, மாரத்தான் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில, அந்த ஓட்டத்தில நாம் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லது
தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்துல இயேசு சுவாமியின் இடத்துல சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஐயா, இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இயேசு சுவாமி ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கொடுத்தாரு. யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பூமி எதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், பஞ்சங்கள்லாம் வரும். என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், உங்களை துன்பப்படுத்துவார்கள். அன்பு தணிந்து போகிறது நிமித்தமாக ஒருத்தர் காட்டி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட போட்டுட்டு கடைசியில் ஒரு பஞ்ச் லைன் ஒன்னு கொடுக்கிறாரு. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். The person who endures till the end will only be saved. There is no alternate or option. இதுல அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனும் என்னது இல்ல. முடிவு பரியந்தம் நிலைச்சு நிக்கிற மட்டும் தாண்டா என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். வேற ஒருத்தனும் ரட்சிக்கப்பட மாட்டான். இப்போ இயேசு சுவாமி சொன்ன இந்த கான்டெக்ஸ்ட நம்ம அப்படியே எடுத்து இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இத நாம ரிலேட் பண்ணி பார்ப்போம் என்றால், what is the relevance to my life அப்படின்னு சொல்லி இதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், இன்றைக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்குள்ளாக நாம் இன்னும் கடந்து போகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்கோர்ஸ் இயேசு சுவாமி சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் உலகத்துல செய்து நடந்து கொண்டு இருக்கிறது. யுத்தம் நடக்கு, பூமி எதிர்ச்சி உண்டாகிறது, பஞ்சங்கள் வந்திருக்கிறது, அன்பு தனிப்பு எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் சபைகளுக்குள்ளாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக இன்னும் தேவனுக்கு நாம் உறுதியாக நிற்கிறதுனால துன்பங்கள் என்ன செய்யல, இன்னும் நமக்கு வரல. ஆதி திருச்சபைக்கு வந்தது, மிஷினரிகளுக்கு வந்தது. ஏன்னா அவங்க எல்லாம் பகிரங்கமாக இயேசுவை அறிவித்தார்கள், அதனால துன்பம் வந்துச்சு. இன்னைக்கு நாம அப்படி எதுவும் செய்யறது இல்ல. We happily come to the church, worship God and go. We don't have anything to do with the world and the world has nothing to do with us. அதனால நினைச்சா ஜாலியா ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதுவரைக்கு உபத்திரவங்கள் வரல. The moment இயேசுவுக்காக வாழணும், இயேசுவை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கால் எடுத்து வச்சீங்கன்னா என்னது வரும், உபத்திரம் வந்துரும். 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம்ல, யூஎஸ்ல சார்லி கிர்க் என்கின்ற வாலிபன், 31 வயசு வாலிபன் சொட்டுக்குள்ளப்பட்டான். எதுக்கு? He was standing for his faith. யூஎஸ் முழுவதும் மட்டுமல்ல, உலகம் அனைத்துல உள்ள பெரிய பெரிய ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் சொல்லி யூனிவர்சிட்டிஸ்ல போய் ஆண்டவருக்காக வைராக்கியமாக துடிப்போடு பேசினவன். அபார்ஷன் எதிர்த்து பேசினான். கே மேரேஜ் குறித்து எதிர்த்து என்ன செய்தான், பேசினான். He was a pro-Israel என்னது பர்சன். அதனால என்ன செஞ்சாங்க, உபத்திரவம் என்னது வந்தது. நமக்கு அப்படிலாம் இன்னும் என்ன செய்யல, வரல. தட்ஸ் ஃபைன், ஓகே. ஆனாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிற அளவுக்கு, நம்மை கீழே தள்ளுகிற அளவுக்கு, நாம் தேவனுக்காக ஓடுகின்ற அந்த பாதையிலிருந்து வழி தவறி போவதற்கு ஏதுவாக பல பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், சோதனைகள் வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகிறோம். No one is immune to that. இதுக்கு யாருமே விதி விலக்கு என்னது அல்ல. Everyone has to go through this process. பொதுவான ஒரு வாக்கியத்தை சொல்வார்கள், லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ், இட் இஸ் ஃபுல் ஆஃப் தார்ன்ஸ் அப்படின்னு. வாழ்க்கை என்பது பூக்களினால் செய்யப்பட்ட மெத்தை அல்ல, இது முட்கள் நிறைந்த படுக்கை. வேதமும் இதை அப்படித்தான் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீயின் இடத்துல பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறந்துட்டானா அவனுக்கு ஒரு லிமிட்டட் டைம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லிமிட்டட் டைமும் எவ்வளவு வருத்தமும் சஞ்சலம். He will have so many troubles in his life. சங்கீதக்காரன் சொல், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். நான் நீதியா நடக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், துன்பமும் நிச்சயமாக வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள்.
தேவ பக்தியா நடக்கமோ நடக்கலையோ தெரியல, அந்த ஆசை வந்துட்டாலே துன்பம் வந்துரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவர் சொல்லுகிறார். and Jesus Christ summed up, in the world you will have tribulation. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் என்ன செய்யும் உண்டு. no one can escape it. எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சியே, நீங்களும் இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. சர்வ ஞானி சாலமோன் ராஜா தன்னுடைய பிரசங்கியின் புஸ்தகத்துல, வாலிபனே உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிக்கிறேன் நினைன்னு சொல்லிட்டு உடனே என்ன சொன்னாரு, தீங்கு வருவதற்கு முன்னும் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லும் காலம் வரும் முன்னும். அப்படின்னா என்னது, தீங்கும் உனக்கு பிரியமில்லாத நாட்கள் என்ன செய்யும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக வரும். no one can escape it. கண்டிப்பாக என்ன செய்யும் வரும். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகின மனுஷனையும் கூட இது விட்டு வைக்கவில்லை. he had personal losses, family losses, financial losses, relationship issue, health issue. உலகத்தில் இருக்கிற எல்லா இஷ்யூ என்ன செய்யுது, உத்தமனுக்கும் சன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகின மனுஷனுக்கு தான் என்ன செஞ்சது வந்தது. he couldn't escape it. even great people like David and Joseph could not escape personal tragedies. இது என்ன செய்யும் நிச்சயமாக வரும். so நம்முடைய வாழ்க்கை என்னும் கப்பலில் சோதனை என்கின்ற புயல் வீசி அடித்து அதை கவிழ்க்க பார்க்கும்போது நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அன்பு எவ்வளவு தூரத்துக்காக இருக்கிறது, நாம் அதுல கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கிறோமோ இல்லையோ என்பதுதான் என்னது முக்கியம். நாம் அதுல நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பட் இட் இஸ் ஈஸியர் செட் தென் டன். நான் சொல்ற அளவுக்கு அது எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் வேதத்துல கிட்டத்தட்ட 70% பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிற்கவில்லை என்பதை எச்சரிக்கும்படியாக எழுதி வைத்திருக்கிறது. ஆகவே இன்னைக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக வைத்து அவனுடைய ஓட்டம், அவனுடைய மேரத்தான் ரேஸ் எப்படி இருந்தது, அவன் என்ன செய்தான், அவனுடைய வாழ்க்கை மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை உங்களை முன்பாக வைத்து உற்சாகப்படுத்தி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா யாரு? சவுல். சவுலுக்கு பிறகு தாவீது, தாவீதுக்கு பிறகு சாலமோன், சாலமோனுக்கு பிறகு ராஜ்யபாரம் 2ஆக பிரிந்தது. யூதா என்றும் இஸ்ரேல் அல்லது சமாரியா என்றும் 2ஆக பிரிந்தது. இந்த 2 ராஜ்யங்களிலும் ராஜாக்கள் எழும்பி கொண்டிருந்தார்கள். ஆனா எல்லா ராஜாக்களும் நல்ல ராஜாக்கள் இல்ல, மோசமா ஆட்சி செய்தாங்க. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவர்கள் பாவம் செய்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய தேசத்தின் ஜனங்களையும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வைத்தார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் யூதா ராஜ்யத்தினுடைய 3வது அரசனாகிய ஆசா என்பவன், அவன் வித்தியாசமானவன காணப்பட்டான். he was different from his forefathers. வாசியுங்கள் 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாதன் சென்றார். he did what was good in the sight of the eyes of the Lord. this person had a perfect start to his marathon race. தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்துல பெர்ஃபெக்ட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு மனிதன். இவன் ராஜாவாகும்போது இவனுக்கு வயசு எத்தனைன்னு சொல்லி வேதம் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை. ஆனால் இவனுக்கு கிட்டத்தட்ட 18 இருந்து 22 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார். அந்த இளம் வயதிலே பெர்ஃபெக்ட்டாக ஸ்டார்ட் பண்ணின ஒரு மனிதன். இவன் என்ன செஞ்சானா, கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மை. பொதுவாக இந்த வயசுல நம்முடைய பார்வைக்கு எது சரியோ எது நல்லா இருக்கோ அதை தான் நாம் செய்வோம். மற்றவர்களுடைய பார்வைக்கு சரியா இருக்கிறது செய்கிறது, மற்றவர்கள் விரும்புகிற மாதிரி வாழுகிறது, சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவது, அதிகாரங்களுக்கு அடி பண்ணுவதுன்னா பிடிக்காத காரியம். நமக்கு அம்மா அப்பா சொல்றது நமக்கு பிடிக்காது. சர்ச்ல பெரியவர்கள், ஆயர்கள், ஊழியர்கள் சொல்றது மோஸ்ட்லி நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படி மாட்டோம், இல்ல வேற வழி இல்லாம கீழ்ப்படிவோம். அநேகர் நான் பார்த்திருக்கேன். பைக்கு, சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ அப்படி ஜூம் சட்டம் என்ன சொல்லுது, நீ 2 வீலர்ல போனா ஹெல்மெட் போடணும். ஓகே, ஆனா ஹெல்மெட் இருக்கும், எங்க கிடக்கும் அது? மிரர்ல, மிரர் ஹேண்டில்ல ஹெல்மெட் கிடக்கும். ஓகே, அப்படி போவான். ஆனா முன்னாடி போலீஸ்காரர் இருந்தானா என்ன செய்வான், ஹெல்மெட் எடுத்து மண்டையில் போட்டுட்டான்.
சோ சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவது என்பது மனதார வந்த ஒரு காரியம் அல்ல. இட் இஸ் ஜஸ்ட் ஃபியர் ஆஃப் பெனால்டி அண்ட் பனிஷ்மெண்ட். ஓகே, சோ இஃப் கிவன் அ சான்ஸ், நாம மத்தவங்க எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்றதுக்கு விரும்புகிறது என்னது கிடையாது. we want to live our own life. ராஜாக்கள் அந்த நியாயாதிபதி புத்தகத்துல ஒரு வசனம் திரும்ப திரும்ப வரும். அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போன ஜெய்சா மர்ஜி ஆயா ஜீலோ. ஏன்னா ராஜா கிடையாது, கண்காணிப்பதற்கு யாரும் கிடையாது, கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் கிடையாது. மனம் வந்த மாதிரி என்ன செய் வாழ். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னடா இது நாய் இல்லாத ஊர்ல நரி அம்பலம் பண்ண மாதிரி, என்னது மேல யாரும் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணு கீழே, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனா ஆசா அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் யாரையும் பிரியப்படுத்தி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் தான் ராஜா. அவன் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வச்சதான் என்னது சட்டம். ஆனாலும் தன்னை உருவாக்கின தேவன் ஒருவர் மேல உட்கார்ந்துகிட்டு தன்னை கவனித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எது பிரியமோ, அவருக்கு எது நன்மையாக தோன்றுகிறதோ அதன்படியே வாழுவது என்னுடைய லட்சியம் என்று சொல்லி தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்த ஒரு மனிதன். ஹalleluya. He had a perfect start to his spiritual journey. அது மட்டுமல்ல, he had a perfect speed. நானே வாசிக்கிறேன் கேளுங்கள். அதே 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல சுருக்கி நான் வாசிக்கிறேன். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரதோப்புகளை வெட்டி, யூதாவை எல்லா பட்டணங்களிலும் இருந்து, யூதாவோட எல்லா பட்டணங்களிலும் மேடைகளையும் விக்கிரங்களையும் என்ன செய்தான்? அகற்றி. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அருவருப்புகள், அசுத்தங்களை தன்னுடைய தேசத்திலிருந்து அகற்றுவதற்கு மிகவும் துரிதமாக செயல்பட்டான். He not only started, he immediately gained the speed. இந்த ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ, அவர் எதை அருவருக்கிறாரோ அது இடத்துல இருக்கவே முடியாது. I just cannot see those things remaining in my country. காரியங்கள் மாறுவதற்கு அவன் காத்து கொண்டிருக்கவில்லை, அதை மாற்றுவதற்கு உடனே செயல்பட்ட ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய குடும்பத்துல என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். நம்ம வீட்டுல என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். we definitely know the என்னது அருவருப்புகள் நல்லா தெரியும். ஆனாலும் அதை அகற்றுவதில்லை, அதை சரி செய்து கொள்வதில்லை நாம் துரிதப்படுவதில்லை, நம்முடைய இருதயம் பாரப்படுவதில்லை, அதுக்காக செயல்படுவதும் இல்லை. we continue to live with it. அதோடு கூட வாழ்ந்து கொண்டே இருப்போம். வேதாகமத்துல என்னாகம புஸ்தகத்துல 25ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு சம்பவம் என்று வருகிறது. அடிமைத்தன வீட்டிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். மோவாபுடைய பட்டணமாகிய சித்தீம் என்கிற பட்டணத்துல அவங்க ஹால்ட் பண்றாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருந்தாரு, மோவாபியரோட கூட நீ யுத்தம் பண்ணாத, அவன்கிட்ட கூட தண்ணி கூட வாங்கி குடிக்காதப்பா, காசு வாங்கி தண்ணி குடிச்சிட்டாலும் பரவாயில்ல, இவன்ட்ட என்ன தண்ணி கூட வாங்கி குடிக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருந்தார். ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மோவாபியர்கள் அவர்களுடைய தெய்வத்துக்கு படைத்த அந்த பண்டங்கள்ல இருந்து, அந்த உணவிலிருந்து சாப்பிட்டது மட்டுமல்லாமல், அந்த தெய்வத்தை வணங்கினது மட்டுமல்லாமல், மோவாபிய பெண்களோடு விபச்சாரம் செய்தார்கள். God was furious. ஆண்டவருடைய உக்கிர கோபம் பற்றி எரிந்தது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், ஏதாவது செய்ப்பா. பட் மோசஸ் வாஸ் ஹெல்ப்லெஸ். ஒன்னும் செய்ய முடியல. மோசே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். நின்று அழுதுகிட்டே நிக்காங்க. அவன் கண்ணு முன்னாடி என்னது? அக்கிரமம், அநியாயம், அசுத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் நடக்கு. பட் they are literally crying, helpless. ஒன்றும் பண்ண முடியாது. கையில கோலை வச்சாது ஒருத்த மண்டையில போட்டு 2 துண்டா பிளந்திருக்கலாம். பட் நோ, ஹெல்ப்லெஸ் பீப்புள். ஆனா அங்க ஒரு வாலிபன் இருந்தான். யாரு? ஃபெனேகாஸ். அவன் பார்த்தான், நெய்ச்சலேகாய். என்னது? என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்க வேணா பார்த்துக்கிட்டு இருங்க.
தேவன் அருவருக்கின்ற காரியத்தை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு ஈட்டியை தூக்குனான். என்னது? ஒரே குத்து. விபச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தவன். பினிஷ். துடிப்பு. The speed at which these people ran the race. தங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் துரிதமாக ஓடினவர்கள் இவர்கள். தேவன் விரும்பாத காரியம் என்னுடைய வாழ்க்கையிலோ அல்லது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புகளிலோ இருக்கவே முடியாது. நெவர் நெவர் எவர் இட் கேன். அதை அகற்றுவதில் என்ன செய்தார்கள்? துரிதப்பட்டார்கள். ஆண்டவர் பாராட்டினார் இவங்களெல்லாம். வெளிப்படுத்தல சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற சபைகளிலே ஆண்டவர் எபேசு சபையை பாராட்டி பேசுவதற்கு காரணம் என்ன? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் பொல்லாதவர்களை சகிக்கவில்லை. அந்த திருச்சபை என்னது? பொல்லாதவங்களை எல்லாம் சபிக்கல. நைச்சலேகா. they cannot accept. அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள சபைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. it was an active church. they cannot tolerate which God cannot accept. துரிதமாக செயல்பட்டார்கள். அதனால ஆண்டவர் என்ன செய்தார்? பாராட்டி பேசினார். அதுபோல ஆசாவும் துரிதமாக ஓடினவன். not only that, தேசத்துடைய ஸ்திரீகள், புருஷர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நாம் தேவனை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு தேடணும். அப்படி தேடாதவன் கொலை. எவ்வளவு தீவிரம் பாருங்க, எவ்வளவு தீவிரம். கொலை செய்ய வேண்டும். அவன் உயிரோடு இருக்கிறவர்கள் லாயக்கே கிடையாது. This person did not spare even his own mother. தன்னுடைய சொந்த தாய், விக்கிர வழிபாட்டில் இருந்த ஈடுபட்டு இருந்த தன்னுடைய சொந்த தாயை கூட விட்டு வைக்கவில்லை இவன். அவ்வளவாக துரிதமாக ஓடினவன். பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணவன் துரிதமாக ஓடினான். ஆண்டவரை தன்னுடைய இக்கட்டான சூழலில் உறுதியாக பற்றி கொண்ட ஒரு மனிதன். ஒரு பெரிய சேனையோடு கூட சத்துரு இவனோடு கூட யுத்தம் வரும்போது ஆண்டவரத்துல போய், ஆண்டவரே உம்மை நம்பி உம்மை சார்ந்து இந்த பெரிய கூட்டத்துக்கு நேராக நான் வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாக பிடித்துக் கொண்ட ஒரு மனிதன். ஆலயத்தை மிகவும் நேசித்தவன். ஆலயத்தில் அவன் நேர்ந்து கொண்ட வெள்ளியும் பொன்னையும் தன்னுடைய கையினாலே கொண்டு வந்து வைத்தான். அவ்வளவாக ஆலயத்தை நேசித்தான், ஊழியர்களை நேசித்தான், கனப்படுத்தினான். அவங்க சொன்ன வார்த்தை தெய்வ வாக்காக எண்ணி அதை அப்படியே நிறைவேற்றுவதற்கு துடித்த ஒரு மனிதன். கிங் ஆசாட் ticked all the boxes correctly. எல்லா क्वेश्चंसக்கும் பெர்ஃபெக்ட்டாக என்ன செய்து ஆன்சர் டிக் பண்ணவன். he stayed in course. he was perfectly running on his track for 35 years. எத்தனை வருஷம்? 35 வருஷம் தன்னுடைய ட்ராக்ல பெர்ஃபெக்ட்டாக என்ன செய்தான்? ஓடினான். இதற்கு கிடைத்த பலன் என்ன? ஆசீர்வாதம், பிளஸிங். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். தேசத்துல யுத்தம் இல்லை, பஞ்சம் இல்லை, அமைதி உண்டாயிற்று, ஏகப்பட்ட டெவலப்மெண்ட். அரணான பட்டணங்கள் எல்லாத்தையும் என்ன செய்தான்? கட்டினான். எங்கும் செழிப்பு உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒரு மனிதன் எழும்பி நின்று அவருக்காக வைராக்கியம் பாராட்டி அவருக்காக ஓடின போது ஆண்டவர் அவனை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இவன் தன்னுடைய வாழ்க்கையின் உலக பிரகார வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உச்சக்கட்டத்தை அடைந்தான். he scaled the peaks in his worldly and spiritual life. ஆனால் அந்த உச்சத்துல அவனால் நிக்க முடிஞ்சுதா? தட் இஸ் என்னது ரியல் क्वेश्चन we need to ask. was he able to stand in the peak of his success? அதான் 16வது அதிகாரத்துல என்ன செய்கிறது? வருகிறது. நாம் அதில் வாசிக்கிறோம். அவன் அரசாண்ட 36வது வருஷத்துல ஒரு சம்பவம் நடக்கு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்பவன் இவனுக்கு விரோதமாக வந்து, இவனிடத்துல யாரும் போக்குவரத்துமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டணத்தை என்ன செய்தான்? கட்டினான். ராமா என்கின்ற ஒரு பட்டணத்தை கட்டினான். சோ இந்த மனிதனுடைய ரெஸ்பான்ஸ் இப்போ எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். வாசிங்கள் 2ஆம் வசனத்தை, 16:2. போதும். எந்த ஆலயத்துல தன்னுடைய கையினாலே வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வைத்தானோ
அதே ஆலயத்திலிருந்து தன்னுடைய கையினாலே வெள்ளியும் பொன்னையும் எடுத்து எங்க கொண்டு போனான்னா, சிரியாவின் ராஜாவுக்கு என்ன செய்தான், அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, உமக்கும் எனக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. எங்கது? He is establishing a relationship with an enemy. என்னது? எஸ்டாப்ளிஷிங். ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு மனிதன் இப்பொழுது இன்னொரு மனிதனோடு கூட உடன்படிக்கை பண்ணுறான். தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு என்ன செய்கிறான்? மனிதர்களை அவன் என்ன செய்றான்? நாடுகிறான். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்தார். God was seeing everything. ஆண்டவர் புரிஞ்சிச்சு, என்னுடைய மகன் என்ன செஞ்சிட்டான், தன்னுடைய ட்ராக்ல இருந்து இறங்கிட்டான். நல்லா ஓடிக்கிட்டு இருந்த மனிதன் என்னமோ ஆச்சு, இவனுக்கு வழி விலகி போய்விட்டான். உடனே தன்னுடைய ஊழியக்காரனே என்ன செய்தார், அவனை எச்சரிக்கும்படியாக அனுப்பினார். போப்பா, என்னுடைய மகன் ஆசா ஏதோ ஆயிட்டு அவனுக்கு, போய் அவனுக்குள்ள போய் நீ அவனை எச்சரி. இப்ப ஊழியக்காரன் என்ன செய்கிறான், வருகிறான். ஆசா வந்து ஆசாவை பார்த்துக்கிறான். ஆசாவே, why you have forget the past life? உம்முடைய ஆதி காலத்து வாழ்க்கையில நீர் கடந்து வந்த பாதைகளிலே நடந்த சம்பவங்களை நீர் ஏன் மறந்து போயிட்டீர்? இதே மாதிரி ஒரு சம்பவம் உமக்கு முன்னி நடந்த போது ஆண்டவர்கிட்ட ஓடி போய் எப்படி நீர் பிடித்து கொண்டீர்? ஆண்டவர் உமக்காக யுத்தம் பண்ணவில்லையா? ஏவெல்லாம் நீர் மறந்து போய்விட்டீர் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஊழியர் வந்து சொல்லுகிறான். பட் ஒரு காலத்துல ஊழியர்களை நேசித்து அவர்களை கனம் பண்ணினவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த ஊழியக்காரனை பிடிச்சு எங்க போட்டான்? ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டான், சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போட்டான். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சிலரை அவன் டார்ச்சர் பண்ணினான் போட்டிருக்கு வேதம். அவர் யாருன்னு தெரியல, ப்ராபபிலி தேவர் வெல் விஷர்ஸ். ஏன்பா இப்படி செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ என்னமோ தெரியல, அவங்களையும் தூக்கி என்னது ஜெயில போட்டு சித்திரவதை பண்ணினான். ஆண்டவர் பார்த்தார், என்னாச்சு உனக்கு? Really something horrible has happened. But still ஆண்டவர் இவன் மேல உள்ள நம்பிக்கையை அவர் விடல. Our God is a good God. நல்ல தெய்வம். He is not only a God of second chance, he is a God of multiple chances. தேவனுடைய பிள்ளைகள் அவர் நியமித்த பாதைகளிலிருந்து வழி விலகி தடம் புரண்டு போகும்போது அவர் அப்படியே விட்டு விடுகிற தெய்வன் அல்ல. He will never abandon his people. அவர் கொஞ்சம் அங்க தட்டி இங்க தட்டி மீண்டுமாக தூக்கி சரியான பாதையில ஓடுப்பா அப்படின்னு சொல்லி விடுகிற ஆண்டவர். அவர் ஆசாவை மறக்கல, ஆசாவை விட்டு விலகல. He came with one more plan. அவன் அரசாண்ட 39வது வருஷத்துல அவன் காலில் ஒரு சின்ன வியாதியை அனுப்பினாரு. அவர் நினைச்சாரு வந்துருவான், என்னது என் பையன் ட்ராக்ல வந்துருவான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா என்னாச்சு? அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனிடத்தில் அல்ல, எங்க போனான்? பரிகாரிகளையே தேடி போனான். What a tragedy. தேவனுக்காக பெர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஓடின மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பாதையிலிருந்து வழி விலகி கடைசியில தடம் புரண்டு விழுந்து விட்டான். அவனுடைய 41வது வருஷத்திலே அவன் மரித்து தன்னுடைய பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான். வேதம் சொல்லுகிறார். 35 வருஷம் பெர்ஃபெக்டாக ஓடி கடைசியில 6 வருஷத்துல he fell like a pack of cards. கார்ட்ஸ்னா அட்டையில செஞ்ச மாளிகை மாதிரி தட தட தடன்னு 6 வருஷத்துல விழுந்தான். ஒரு தேவனுடைய மனுஷர் சொல்லுகிறார், it is not important that how well you navigate your ship in the storm. The most important thing is, are you bringing it to the shore without damaging it? நீங்கள் உங்கள் வாழ்க்கையினும் கப்பல அதுல புயல் அடிக்கும் போது நீங்க எப்படி அதை மேன்யூர் பண்ணீங்கிற என்பது முக்கியம் அல்ல, அந்த கப்பலை உடைக்காமல் கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறீங்களா, ஏன்னா அதான் முக்கியம். அதான் முக்கியம். நான் இந்த பகுதியை திரும்ப திரும்ப படிச்சுட்டு இவன் ஆசா விழுந்து போறதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி நானும் அதை கண்டுகொள்ள முயற்சி செய்தேன். பட் ஐ couldn't find the real reason. என்றால் விழுந்து போகிற மனிதனுடைய வாழ்க்கை படித்து பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். we can easily find out. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தன் கையிலிருந்து மீட்கும்படியாக ஆண்டவர் சிம்சோனை தெரிந்தெடுத்தார். வல்ல பெரிய காரியங்கள்லாம் செஞ்சான். ஆனால்
கடைசியில ஆண்டவர் நியமித்த வழியிலிருந்து விலகி கீழே விழுந்து விழுவதற்கான காரணம் என்ன? இச்சை. என்னது? இச்சை. He couldn't overcome the temptation. நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார், வல்லமை வரங்களை கொடுத்தார். அதுல ஒரு மனிதன் தேவன் நியமித்த பாதையிலிருந்து வழி விலகி விழுந்து போய்விட்டான். காரணம் என்ன? பண ஆசை. We know. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், அப்பா ஒரு மனுஷன் என் கூட நல்லா ஓடி வந்தாப்பா, ஆனா வழியில அவன் என்ன செய்தான்? உலக இச்சையினால் இழுக்கப்பட்டு இப்பிரபஞ்சத்தின் இச்சையினால். யாரு? தேமாஸ் இப்பிரபஞ்சத்தின் இச்சையின் மேல் ஆசை வச்சுட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்ப்பா. we know. உலகம், the worldly desires, அதனால என்ன செய்தான்? விழுந்து போயிட்டான். நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆசா எதற்காக விழுந்து போனா அப்படின்னு நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். பிரதானமாக அது தனக்குள்ளாக இருந்த பெருமை அல்லது மனிதர் மேல் வைத்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அது நமக்கு தெரியலாம். ஆனாலும் இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? the spiritual decay, the spiritual barrenness. தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லு எனக்கு? the spiritual rottenness சொல்லலாம். ஆவிக்குரிய என்னது? வறட்சி. ஒரு மனிதன் ஒரு நிலையை அடையும் போது he has nothing to do beyond that. என்னது? அதுக்கு மேல ஒண்ணும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜெபித்து எவ்வளவு நாள் ஜெபிக்கிறது? so the decline starts. அங்கிருந்து என்னது? decline starts. வேதம் இதை திரும்ப திரும்ப எச்சரிக்கிறது. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ புசித்து குடித்து திருப்தியாக நல்ல வீடெல்லாம் கட்டி ஆடு மாடு வெள்ளி பொண்ணோட கூட நீ வாழும்போது உன்னுடைய இருதயம் மேட்டிமை அடையாதபடிக்கும் தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தன்னை நிற்கிறவன், அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர்கள் தன்னை நிற்கிறவன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. இட்ஸ் a warning. Beware of spiritual complacency. நல்ல வேர்டு வந்து காம்ப்ளசன்சி, ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்சி. இது எப்படி வருகிறது, எப்போது ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிறது என்பது தெரியாது. ஆனால் இது ஆண்டவரை அவனிடத்துல தூரமாக கொண்டு போக வேண்டிய வாழ்க்கை சீரழித்து விடும். It happens to even churches. எபேசு சபை பாராட்டி பேசின ஆண்டவர் எபேசு சபை கடிந்தும் கொண்டார். என்ன சொன்னாரு? நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. நிலம் முன்ன மாதிரி இல்லப்பா, நிலம் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. ஒண்ணு செய், நீ என்ன செய்ய? மனம் திரும்பி முன் செய்த கிரியைகளை திரும்பவும் செய். அவர் என்ன சொல்றார்? கம் பேக் டு த ட்ராக். உன்னுடைய பழைய ட்ராக்கு நீ வா. நீ தடம்புரண்டு கிடக்க, டீரேலாகி கிடக்க, கம் பேக். நீ இப்படியே டீரேலாகி முன்னாடி போய்கிட்டே இருந்தா யூ ஆர் ஃபினிஷ்ட். என்னது? முடிஞ்சு. உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னது? வந்துரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம இப்பதான் ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். ப்ராபபிலி யூ ஆர் இன் மிட்வே. ஓட்டம் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கலாம், இல்லாட்ட தடம்புரண்டு கிடக்கலாம். வாட் எவர் இட் மே பி. இட்ஸ் டைம் டு இன்ட்ரோஸ்பெக்ட் அவர் லைஃப். நம்ம என்ன வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆதியிலே ஆண்டவரை அறிந்து கொண்ட அந்த நாளிலே, ஏற்றுக்கொண்ட நாளிலே ஆண்டவர் பேரில் இந்த அன்பு இன்னைக்கும் இருக்கிறதா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே இருந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற துடிப்பு. பிரதர், அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அதிகாரமாவது வாசிச்சிருவேன். இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு அதிகாரம் கூட போது முஷ்கில் ஒரு. ஆண்டவர் அறிந்து கொண்ட நாளில், ஏற்றுக்கொண்ட நாளில் ஆலயத்துக்கு போகின்ற சந்தோஷம் இன்னைக்கு எங்கே? காலை ஆராதனாலும் சரி, மாலை ஆராதனாலும் சரி, ஜெப கூட்டனாலும் சரி, நான் போய் பங்கு கொள்வேனே. இன்றைக்கு நான் சண்டே வர்றதுக்கே பண்ணுமா, அடுத்த வாரம் பார்த்துக்கிட்டலாமான்னு யோசிக்கிறேன்னா. ஆதியிலே, ஆரம்பத்திலே ஆண்டவர் அறிந்து கொண்ட நாளிலே இருந்த பாவத்துக்கு விலகி ஓடுகின்ற அந்த அனுபவம், ஆண்டவரை துக்கப்படுத்திட கூடாதுன்னு சொல்லி அந்த கலக்கம், இஸ் இட் தேர் டுடே? இன்னைக்கு இருக்கா? ஆதியில ஆண்டவரை அறிந்து கொண்ட நாள் ஏற்றுக்கொண்ட அந்த பக்தி வைராக்கியம் எங்க? இந்த
இன்க்ளூடிங் மீ, ஐ நீட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். எனக்கு 27 வயசுல கல்யாணம் ஆச்சு. ஆண்டவர் பலவித சோதனைகளை அனுப்பி இந்த ட்ராக்கை திருப்பி இங்க ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். நான் சபை ஊழியராக, ஐயாவுக்கு தெரியும், நான் சபை ஊழியராக மாறிவிட்டேன். கொஞ்சம் வயசு, எனக்கு எந்த அனுபவமுமே கிடையாது. என்னை சபை ஊழியர் ஆக்கிட்டாங்க சர்ச்சுக்காரங்களாம் சேர்ந்து. கேரல் ரவுண்டு போய்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு எங்க வீடும் அன்னைக்கு அந்த பகுதி, எல்லா வீடும் போயாச்சு. எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம், மணி நைட்டு 10 இன்னும் 2 வீடு இருக்காது. எங்க வீட்டை முடிச்சுட்டு நாங்க வெளியே கிளம்பும்போது என் மனைவி, என் குழந்தை, என் மகா அப்போ 4 மாதம், ஷி வாஸ் வெரி ஸ்மால், 4 மாதம். என் மனைவி குழந்தைய எப்படி வச்சுட்டு என்னை பார்த்து, அப்பா பாப்பாவுக்கு ரொம்ப காய்ச்சல், 102. டாக்டர் இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருப்பார், பக்கத்து பில்டிங்கில் தான் இருக்காரு. அவர் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட்டு அவளை காமிச்சிட்டு நம்ம மெடிசின் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறான். அவளுக்கு ஹிந்தி தெரியாது, அவள் ஊர்லேருந்து வந்தவான். நான் போனாதான் காரியமாகும். நான் சொன்னேன், இல்லை இன்னும் 2 வீடு இருக்கு. என்னது, கேரல் ரவுண்டு இன்னும் 2 வீடு இருக்கு, நான் முடிச்சாதான் வருவேன். டாக்டர் போயிருவாருப்பா. ஆஹா, போதகரையா சொல்றாரு, தம்பி நான் இருக்கேன்பா, நீ போ, நீ பாரு, டாக்டர்கிட்ட கூட்டு போ. சபை மக்கள்லாம் சொல்றாங்க, தம்பி நீ போடா. ஆஹா, போமான்ட்ட. ஒருவேளை இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்ல. ஆஃப்டர் ஆல் யார் கேரல் ரவுண்டே, வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக்? 2 வீட்டுக்கு நான் போகல, நான் சபை ஊழியர். எனக்கு என்னமோ இல்ல, ஊழியம் முன் வைத்த காலை நான் என்ன செய்ய மாட்டேன், பின் வைக்க மாட்டேன். நான் போயிட்டேன் 2 வீட்டு. அன்னைக்கு இருந்த வாஞ்சை, அன்னைக்கு இருந்த அந்த பைத்தியகாரத்தனம் இன்னைக்கு இருக்கோ? எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படி சம்பவங்கள் நடந்திருக்குல்ல. ஜஸ்ட் திங்க், இஸ் இட் தட் டுடே? அநேக உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டு வேண்டிய ஊழியத்தின் பாதையில ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன். யார் எப்போ கூட்டாலும் செய்திக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டேன், ஆட்டுன்னு சொல்லுவேன். நிறைய இதுக்கு அட்வான்டேஜும் எடுப்பாங்க. சனிக்கிழமை 9 மணிக்கு ஃபோன் வரும், தம்பி நாளைக்கு நீங்க இருக்கிறீங்களான்னு. இருக்கேன்னு சொல்லுவேன். நைட்டு பூரா உட்காந்து பிரசங்கம் எடுப்பேன், காலையில போய் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு குட் ஃப்ரைடேக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் ஓகே சொல்லியாச்சு, 7 வார்த்தை பேசுறேக்கு. காலையில் 9 மணிக்கு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். சாயங்காலம் குர்லா மெத்தடிஸ்ட் சர்ச்சில் நான் ஆண்டோடைய வார்த்தை பிரசங்கம் பண்ண நிற்கும்போது மணி 7:30, சாயங்காலம் ஈவினிங் 7:30. பைத்தியக்காரத்தனம். பட் இன்னைக்கு அந்த பைத்தியக்காரத்தனம் இருக்கோ? இல்லாவிட்டால் மங்கி போயிட்டான். Question we need to ask, where we are. நம்முடைய ட்ராக்ல நாம எங்கன இருக்கோம்? இல்ல, ஆமை முயலுக்குள்ள ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியல. ஆமை மாதிரி எங்கேயாவது, இந்த முயலை மாதிரி எங்கேயாவது சைட்ல இருந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும். வேகமாக பெர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ணி வேகமாக ஓடி சைட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும். வேர் வி ஆர்? பர்ஃபெக்டாக ஓடிக்கொண்டிருந்தா நல்லது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி இல்லைன்னா இட்ஸ் டைம் டு கம் பேக். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் பேர்ல ஆத்மா பிரியமா இருக்காதுப்பா, பிரியமா இருக்காது. ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை நான் கூறி முடிக்க ஆசைப்படுகிறேன். 1968 மெக்சிகோவில் ஒரு ஒலிம்பிக்ஸ் நடந்தது. இதில் மேரத்தன் போட்டியில் 75 பேர் கலந்து கொண்டார்கள். 75 people participated. ஒரு ஸ்டேடியமில் இருந்து இந்த ரேஸ் ஆரம்பித்து 42 கிலோமீட்டர் ஓடி திரும்ப அந்த ஸ்டேடியத்துக்கு வர வேண்டும். ஸோ ரன்னர்ஸ் ஓடி போய்விட்டார்கள். ஸ்டேடியம்ல நிறைய பேர் ஆவலோடு காத்து கொண்டு இருந்தார்கள். யார் ஃபர்ஸ்ட் வர போறா, அவர் எவ்வளவு நேரத்தில் வர போறாரு, எத்தனை பேர் ரேஸை முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பீப்புள் வேர் வெரி கியூரியஸ் அண்ட் வெயிட்டிங். ரேஸ் ஆரம்பிச்சு கரெக்டா 2 மணி நேரம் 20 நிமிஷத்துல எத்தியோப்பியாவை சேர்ந்த மோமோ ஓல்டோ என்பவர் ஸ்டேடியத்துக்கு வந்து விட்டார். அவரை தொடர்ந்து 56 பேர் வந்துட்டாங்க ஸ்டேடியத்துக்கு. 56 people completed the race. உடனே பிரைசஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, மெடல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. த ஈவெண்ட் வாஸ் ஓவர். சூரியன் அஸ்தமித்து கொண்டிருந்து ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக
ஸ்டேடியம் விட்டு வீட்டுக்கு போய் கொண்டிருந்தார்கள். சடனா ஒரு நியூஸ் வருது, there is one more runner who is approaching the stadium அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. உடனே அவங்க எல்லாம் அந்த டிவி குரூவை அனுப்பி வைக்கிறார்கள், போய் பாருங்கப்பா யார் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பார்த்தா டான்சானியா நாட்டை சேர்ந்த ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி என்பவர் அவர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார். என்னாச்சு இவருக்கு? why is so late? மெக்சிகோ போன்ற ஹை ஆல்டிடியூட் சிட்டில ஓடி பழக்கம் இல்லாத அவர் களைத்து போய்விட்டார். மற்ற ரன்னர்ஸோடு கூட மிக்ஸ்அப் ஆகி அவர் கீழே விழுந்ததுல பேவ்மெண்ட்ல விழுந்ததுல ஷோல்டர்ல நல்ல அடி. இப்படி ஷோல்டர் ஒரு பக்கம் இறங்கி அவர் காலை இழுத்து இழுத்து ஓடி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பனிய நல்லா கிழிஞ்சிருக்கிறது, உடம்பெல்லாம் தூசி, அவருடைய நெத்தியிலிருந்தும் முட்டிலிருந்தும் ரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது. Still he was slowly limping towards the finish line. அங்கிருந்த சொற்ப ஜனங்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி அவரை ஊக்குவித்தார்கள். Come on, you can do அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காலை இழுத்து இழுத்து வந்து ஃபினிஷ் லைன்ல விழுந்தார். உடனே அவரை தூக்கி ஒரு சேர்ல உட்கார வச்சு அவருக்கு தண்ணி கொடுத்து அவருடைய காயங்கள் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்கிறான், ஐயா, why you have taken so much pain? ஏன் ஐயா இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வலிகள் வேதனைகளோடு கூட நீங்க ஓட வேண்டும்? எத்தியோப்பியாவை சேர்ந்த மோமோ ஓல்டோ ஏற்கனவே ரேஸ முடிச்சிட்டாரு 2 மணி நேரம் 20 நிமிஷத்துல. So why you have taken this? You could have taken it easy. நீங்க பாதியில நின்றுக்கலாமே. Why so much pain அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதற்கு ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி சொன்னாரு, my country has not sent me to start the race but to finish it. ஐயா, என்னுடைய தான்சானியா தேசம் ரொம்ப சின்ன தேசம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காசு செலவழித்து 5000 மைலுக்கு அப்பால மெக்சிகோல நீ ஓட்டத்தை ஆரம்பிக்கும்படியாக அனுப்பவில்லை, ஓட்டத்தை முடிக்கும்படியாக அனுப்பி இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெரிய விலைக்கிரயம் செலுத்தி அவர் சம்பாதித்திருக்கிறார். நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமா ஜனமாக தெரிந்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாட் ஜஸ்ட் டு ரன் 100 மீட்டர் ஆர் 200 மீட்டர் ஸ்பிரிண்ட், அப்பப்போ ஒரு குறுகிய ஓட்டத்தை ஓடுவதற்காக அல்ல, கடைசி வரைக்கும். என்னது? கடைசி வரைக்கும் அவருக்காக நிலைத்து நிற்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து போவோம். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சு அப்படியே எந்திரிச்சு நிப்போமா? ஒரு தீர்மானத்தோடு கூட இன்னைக்கு கடந்து போனோம். ஆண்டவரே, there is a purpose for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. We are not here by fluke. இந்த உலகத்துல நாங்க வாழ்வது ஒரு fluke இல்ல ஆண்டவரே. நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு கூட என்னை உருவாக்கிங்கப்பா ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறபடி ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாவமான எல்லாவற்றையும் என்னை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசுவின் மேல நான் கண்ணை வச்சு ஓடுவேன் ஆண்டவரே. I just focus on you master. சொல்லுவோமா எல்லாரும்? ஆண்டவரே, உங்க மேல நான் கண்ணை வச்சு ஆண்டவரே ஓடுவேன் ஆண்டவரே. தன்னுடைய வாலிப வயதுல மட்டுமல்ல, தன்னுடைய வாலிப வயதுல பெர்ஃபெக்டாக ஓடினது மட்டுமல்ல, தன்னுடைய வயதான காலத்திலும் இந்த உலகம் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று பக்தன் சொன்னது போல நானும் சொல்லுவேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல நான் விடுகிற கடைசி மூச்சுக்கு முன்பாக நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் ஆண்டவரே. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இத எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பவுல் சொன்னது போல நானும் சொல்லுவேன் ஆண்டவரே, எனக்கு பலன் கொடுங்க லார்ட், ஸ்ட்ரெங்தன் மீ. கேட்போமா? இல்ல, கேட்கிறவர்கள் நம்புகிறவர்கள் மட்டும் இந்த ஒரே ஒரு கவி என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால்
இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. இந்த சந்நிதியில முழங்காலில் நின்று ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடுவோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எத்தனை இன்னல்கள், பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள் வந்தாலும் சரியா ஆண்டவரே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே சொல்லி ஆண்டவரே நான் முன்னேறி செல்வேன் ஆண்டவரே. பலன் கொடுங்க அப்பா, பலன் கொடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு சிறியோர் பெரியும் கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியாது. கத்தர் பெரிய காரியங்கள் தாழ்த்தி கரப்பில் பண்ணிக்கிறேன். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமென்.